அர்ஜுன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி ஸ்டொமக் 45. அதாவது கால்களில் இரண்டாவது விரலில் வெளிப்புற நகக்கோண முனையில் அமைந்திருக்கிறது தான் இந்த ஸ்டொமக் 45 அப்படின்ற புள்ளி. இதை 5 எலமெண்ட்ஸ் தியரியா ஆல்ரெடி நாம பார்த்துருக்கோம். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க நம்ம சேனல்ல பார்த்துக்கலாம். ரெண்டாவது இதை சுவை தத்துவமாகவும் பார்க்க போகிறோம். சுவையா இந்த புள்ளியை போடும்போது என்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் இன்னைக்கு தெளிவாக பார்ப்போம். இப்போ ஸ்டொமக் 45 அப்படிங்கிறது இரைப்பையில் காற்றுப்புத புள்ளி. ரெண்டுமே யாங் உறுப்பு அப்படின்றதுனால இது எங்கே வேலை பார்க்க போகுது அப்படின்னா பெருங்குடலில் தான் வேலை பார்க்க போகுது. இப்போ இரைப்பைக்கும் பெருங்குடலுக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஏன்னா இரைப்பையினுடைய புள்ளி இங்க துவங்கும், பெருங்குடலினுடைய புள்ளி இங்க முடிகிறதா இருக்கும். சக்தி ஓட்ட பாதைகள் ஆரம்பமும் முடிவும் அருகில் அருகில் அமைந்திருக்கக்கூடியதா இருக்கும். இதைத்தான் நம்ம ஜோடி பாதைகள்ல கூட இதை இணைச்சி சொல்லுவோம். ஸோ ஸ்டொமக்கு பெருங்குடல் இது ரெண்டும் என்ன ஆகுதுன்னா ஒன்று உணவை உள் வாங்கக்கூடிய உறுப்பா இருக்கு, ஒன்று உணவில் இருந்து கழிவை வெளியேற்றக்கூடிய உறுப்பா இருக்கு. உணவு அப்படின்றது உள்ள எடுத்தா தான் நமக்கு கழிவு வெளியேற்றம் இருக்கும். கழிவு வெளியேற்றம் முழுமையா நடந்தா மட்டும்தான் மறுமுறை பசிக்கவும் செய்யும், நம்மளால உணவையும் எடுத்துக்க முடியும். இப்படி இந்த ரெண்டுக்கும் இடையில ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா இரைப்பையிலே பிரச்சனை இருக்கும். அதாவது அல்சர் ப்ராப்ளம் வச்சிருப்பாங்க, மிகுந்த புண் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யாதுன்னா ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னா அடிக்கடி பசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி அடிக்கடி பசிக்கும் போது சாப்பிட்றவங்களுக்கும் நல்லா நிறுத்தி நிதானமா உணவு டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அங்க கழிவு நீக்கம் அப்படின்றது எப்படி இருக்காது அப்படின்னா சத்துக்களை முழுமையா உறிஞ்சப்பட்ட ஒரு கழிவு நீக்கமா கண்டிப்பா இருக்காது. சில பேருக்கு என்ன செய்யும் அப்படின்னா பசியே இருக்காது, பசி ரொம்ப மந்தமான நிலையில இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னா மலம் சிக்கலா இருக்கும், கழிவு நீக்கம் சரியா நடைபெற்றிருக்காது. இப்படி ரெண்டு விதமான பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இரைப்பை மற்றும் பெருங்குடல் பாதிப்பு அப்படின்றத இந்த ரெண்டாவும் பார்க்கலாம். இது ரெண்டுலையும் உள்ள ப்ராப்ளம் என்னன்னா மலச்சிக்கல். ஆனா சில பேருக்கு மலச்சிக்கல்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதாவது நீங்க ஏதாவது ஒண்ணு குடிச்சுதான், ஒரு காஃபியோ இல்ல ஹாட் வாட்டரோ குடிச்சுதான் உங்களுக்கு மோஷன் போகுது அப்படின்னாவே உங்களுக்கு மலம் சிக்கலா தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது இயற்கையான முறையில கழியல, அப்ப சத்துக்கள் சரியா பிரிக்கப்படலை அப்படின்ற விதமா எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய தொந்தரவா தான் நாம நிறைய பேசியிருப்போம். என்ன பேசியிருப்போம்னா முகவீக்கம், கை கால் சில்லிடுறது, வாய் கோன்றது, அப்புறம் மூக்குல இருந்து ரத்தம் வடிகிறது, இப்படி நிறைய எல்லாமே முகம் சார்ந்த விஷயமா இருக்கும். ஏன் இங்க முகம் சார்ந்த விஷயமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மீதி என்ன கிடைக்கும் நம்ம உடம்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நீர் கிடைக்கும். அந்த தூய்மையான நீர் கிடைக்கணும்னா நமக்கு பெருங்குடலில் வரைக்கும் செரிமானம் நல்லா இருக்கணும். இரைப்பையில ஸ்டார்ட் பண்ணி இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் வரைக்கும் நமக்கு செரிமானம் நல்ல ஒரு விதமா இருந்தா மட்டும்தான் நம்ம உடலுக்கு தேவையான நீர் கிடைக்கும். அப்ப அந்த நீரின் மூலமாக தான் நமக்கு என்ன கடத்தப்படுது அப்படின்னா நீர் அப்படிங்கும் போது அது ரத்தத்துல கலந்துரும். ரத்தமாவே நீங்க பாருங்க, ரத்தத்தில் கலக்கும் போது நமக்கு அதன் மூலமாக தான் சத்துக்களும் கிடைக்குது, ஆக்சிஜனும் கிடைக்குது. இது ரெண்டும் என்னைக்குமே மாற்ற முடியாத விஷயம். நியூட்ரிஷனும் ஆக்சிஜனும் நமக்கு பிளட் சப்ளை மூலமா தான் கிடைக்குது. அப்ப அந்த ரத்தம் ஓடணும் அப்படின்னா நமக்கு நல்ல நீர் வேணும். அந்த நீர் சத்து அப்படின்றது இதன் மூலமாக தான் கிடைக்குது. ஸோ இந்த செரிமானம் நடக்கலை அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகாது அப்படின்னா அங்க பெருங்குடல்ல இருந்து நம்ம உடலுக்கு தேவையான நீர் சத்து கிடைக்காது. அப்படி கிடைக்காதப்போ மலமும் வறண்டு போகும். இங்க நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது. அப்ப இங்க இருந்து மேல ஏறி வரக்கூடியது கார்னர்ல இருக்கக்கூடிய இடங்களை தான் பாதிக்கும். கீழே இறங்குறது இறங்கிரும், மேல ஏறி வரும்போது நமக்கு இந்த தலைப்பகுதிகளில் தலைப்பகுதிக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காம இருக்கலாம், ஆக்சிஜன் கிடைக்காம போகலாம். இந்த மாதிரி விஷயங்களாலேயே நமக்கு என்ன ஆகுதுன்னா இங்க முகம் வீங்குது, இந்த தசைகளினுடைய இயக்கம் பாதிக்கப்படுது. ஸோ அதனாலதான் வாய் கோன்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கமும் இதுக்கு ரொம்ப முக்கியம்.
தூக்கம் பாதிக்கப்படும் போதும் நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு விஷயமா வந்து நீங்க ஒரு நாள் வந்து முழிச்சிருந்தீங்க அப்படின்னா, மறுநாள் வந்து உங்களுக்கு மலம் போறதுல வந்து தொந்தரவு வந்து கண்டிப்பா இருக்கும். இடம் மாறும்போது சில பேர் சொல்றாங்க இல்லையா, வேற இடம் மாறி வந்தேன். அது வந்து ஒரு ரீசனா இருந்தாலும், அன்னைக்கு வந்து நம்மளுடைய தூக்கமும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அதனாலேயே வந்து நமக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் அப்படின்றது வந்து ஒண்ணு இருக்கும். ஸோ நிம்மதியான தூக்கம், நமக்கு வந்து நல்ல ஒரு டைஜஷன், இதுக்கெல்லாம் வந்து எந்த மாதிரி உணவை எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இதுல 2 விதமான டைப் சொன்னேன் இல்லையா? அதிக பசி இருக்கிறவங்க, சும்மா சும்மா பசிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா வந்து சத்துக்கள் வந்து உறிஞ்சப்பட்டு அவங்களுக்கு தேவையானது கிடைக்கல. இப்படின்ற பேஷண்ட் வந்து என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, இங்க வந்து இரைப்பை வந்து புளிப்பு, பெருங்குடல் வந்து காரம். அப்ப புளிப்பும் காரமும் சேர்ந்த உணவை வந்து எடுத்துக்கணும். ஆல்ரெடி வந்து புளிப்பு, அதாவது ஆசிட் வந்து மிகுதியானதுனால தான் அவங்களுக்கு அல்சர்ன்ற ஒரு தொந்தரவு வந்து வருது. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி இந்த புளிப்பை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, வெண்டைக்காவை வந்து நம்ம ஒவ்வொரு விதமா வந்து செஞ்சு சாப்பிடுவோம். இந்த பிரச்சனை உள்ள நபர்கள் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, இதை வந்து கட் பண்ணி நுனியவும் அடியவும் கட் பண்ணிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி நீங்க வந்து ஊற வச்சிட்டீங்கன்னா, நைட்டே வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சிட்டீங்கன்னா அந்த தண்ணி வந்து நல்ல விழு விழுன்னு ஆயிரும். அதாவது புளிப்பு தன்மை வந்து அதுல வந்து ஏறி இருக்கும். சரியா? இது வந்து காரமும் கலந்த ஒரு உணவு தான். ஏன்னா அதை கடிக்கும் போது உங்களுக்கு தெரியும், நார்ச்சத்து மிகுதியா இருக்கும். நச்சு நச்சுன்னு இருக்கிற கொஞ்சம் முத்திடுச்சுனாவே வந்து நார்ச்சத்து வந்து கூடுனதா இருக்கும். இதுல வந்து பிஞ்சு வெண்டைக்காவை நீங்க எடுத்துக்கிறது வந்து நல்லது. இதுல வந்து நுனி கூர்மையாக இருக்கிறதுனால இதுல காரப்பண்பும் வந்து இருக்கு. ஸோ புளிப்பும் காரமும் கலந்து இப்படி நீங்க ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா தான், பொரியலா பண்ணி சாப்பிட்டீங்கன்னாலாம் இது வந்து கேட்காது. சரியா? இந்த இதை வந்து ஊற வச்சு காலையில வந்து எம்டி ஸ்டொமக்ல வந்து நீங்க இதை வந்து குடிச்சிட்டு வரணும். இந்த வெண்டைக்காய் ஊற வைத்த தண்ணிய இதை வந்து நீங்க குடிக்கும்போது உங்களுக்கு வந்து தேவையில்லாத கேஸ் ஃபார்மேஷன், ஆசிட் மிகுதியாகி அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குமே வந்து இந்த கேஸ் ஃபார்மேஷன் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இங்க வந்து இந்த உஷ்ணம் வந்து மிகுதி ஆகிறதுனால தான், அதாவது நம்ம உடல் இயக்கத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களும் உஷ்ணமும் கிடைக்காம எல்லா உஷ்ணமும் எங்க குமிஞ்சிருதுன்னா இரைப்பையிலே வந்து குவிய ஆரம்பிச்சிருது. ஸோ இப்படி வந்து இருக்கும்போது தான் நமக்கு வந்து தேவையான உஷ்ணமும் சத்தும் வந்து முகத்துக்கும் ஏற மாட்டேங்குது. அதோட கார்னரா இருக்கக்கூடிய இந்த விரல் பகுதிகளுக்கும், இந்த கைகளுக்கும் வந்து கை கால்கள் இதுகளுக்கெல்லாம் வந்து நமக்கு தேவையான உஷ்ணம் வந்து கிடைக்காததுனால அங்க உள்ள இரத்த நாளங்கள்லாம் வந்து சுருங்க ஆரம்பிக்குது. ஸோ அது எல்லாம் அதனால வந்து அங்க வந்து என்ன ஆகுதுன்னா கை கால்லாம் சில்லுன்னு ஆகுது. ஸோ அதிகப்படியான இந்த உஷ்ணம் வந்து இரைப்பையில இருக்கிறத குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து வெண்டைக்காய் தண்ணியை வந்து குடிக்கலாம். அதே இது உங்களுக்கு வந்து மோஷன் போகவே இல்லை அப்படின்ற பட்சத்துல மலம் வந்து ரொம்ப சிக்கலா இருக்கு, ஆனா அல்சர் ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்ற பேஷண்ட்ஸா இருந்தீங்கன்னா, அப்படின்ற நபர்களாக இருந்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க வந்து பெருங்குடலோட உஷ்ணம் இது வந்து குடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம். ஸோ மலம் வந்து தேங்க தேங்க ஒரு இடத்துல வந்து கழிவு தேங்குச்சுனாவே என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து உஷ்ணமிகும். இங்கேயும் என்ன ஆகுதுன்னா உஷ்ணம் வந்து இந்த இடத்துல குவிக்கப்படுது. ஸோ அந்த உஷ்ணமே என்ன ஆயிரும்னா அங்க உள்ள தண்ணியை ஃபுல்லா வந்து அப்சர்வ் பண்ணிரும். ஸோ நமக்கு வந்து தேவையான தண்ணீர் வந்து வாட்டர் கண்டென்சி வந்து கிடைக்காது. ஸோ அதனால வந்து இரத்த சோகை ஏற்படுறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. இரத்த சோகை உள்ளவங்க நபர்களுக்குமே வந்து இந்த கை கால்கள் சில்லிடுதல் அப்படின்ற இந்த பிரச்சனை வந்து இருக்கும். அப்போ அதே மாதிரிதான் இந்த என்ன பண்ணிடும்னா மூக்கு வரைக்கும் இங்க இதனுடைய சக்தி ஓட்ட பாதை முடிகிற இடமும் வந்து நம்ம LI18 வந்து இங்கதான் சொன்னோம் இல்லையா? அப்போ சாரி LI21. இது என்ன பண்ணுது அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு வறட்சியை ஏற்படுத்துது. மூக்குல எல்லாம் வந்து ஒரு ஒரு விதமான ஈரப்பதம் வந்து இருக்கும். இந்த அதிகப்படியான உஷ்ணம் வந்து இங்கெல்லாம் வந்து ஒரு வறட்சியை ஏற்படுத்துறதுனால அங்க உள்ள இரத்த நாளங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா அப்படி வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி வெடிக்கும் போது ஏற்படக்கூடியதுதான் வந்து மூக்குல இருந்து ரத்தம் வடிகிறது. அது நிறைய காரணங்கள்ல இருக்கு. இந்த மாதிரி இந்த மலச்சிக்கல்னால ஏற்படக்கூடிய மூக்கில் ரத்தம் வடிதல் அப்படின்றது வந்து இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கும். ஸோ இது வந்து தலையில உள்ள இரத்த நாளங்களையும் வந்து பாதிக்குது. அதிகப்படியான தலைவலியும் அதனாலதான் வந்து அவங்களுக்கு இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நபர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்க வந்து பூண்டு மிளகு பால் வந்து குடிக்கணும். உங்களுக்கு வந்து அல்சர் இல்லை அப்படின்னா, நல்லா உறுதியா தெரியும்னா வந்து நீங்க பூண்டு மிளகு பால் வந்து குடிக்கலாம். பூண்டை வந்து சும்மா ஒரு 2 பூண்டை வந்து பால்ல வந்து வேக வச்சு, அதை வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்து வேக வைங்க. ஃபில்டர் பண்ணிட்டு கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து அதை வந்து குடிங்க. இனிப்பு சேர்க்காம வந்து குடிக்க வேண்டாம். ஏன்னா அல்சரே இல்லாத நபர்களா இருந்தாலும் பூண்டோட காரத்தன்மை வந்து அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து புண்ணை வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ அதனால வந்து பனங்கற்கண்டு வந்து சேர்த்து குடிக்கிறது வந்து நல்லது. பனங்கற்கண்டும் வந்து கார பண்பு உடையது. பூண்டு அப்படிங்கும்போது அது வந்து நிலத்துக்கு அடியில விளையக்கூடியது. ஸோ நிலத்திற்கு அடியில் விளையக்கூடிய பண்டங்களே பெரும்பாலும் வந்து புளிப்பு தான். அதோட இதுல காரத்தன்மை, அதை கடிச்சாலே தெரியும் காரத்தன்மை இருக்கு அப்படின்னு. அப்போ புளிப்பும் காரமும் உள்ள பூண்டை வந்து அவங்க பூண்டு மிளகு பாலா எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல டைஜஷன் வந்து வந்து இரைப்பையில துவங்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் அப்படின்றது இல்லாம நல்ல டைஜஷன் நடந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உண்டான வழி வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து சாதாரணமான உணவு அப்படின்னு எடுத்துக்காம இதை வந்து இது பண்ணும்போது நம்ம வந்து முகவாதம் ஏற்படக்கூடிய விஷயத்த சரி பண்ணலாம். நம்மளுடைய அன்றாட ஆரோக்கியத்திற்கு தேவையான கழிவு நீக்கம் அப்படின்றதும் வந்து நல்ல விதமா நடக்கும். ஸோ அக்குபஞ்சர் என்னும் அற்புதமான மருத்துவத்தை உணவு மருத்துவத்துடன் இணைந்து பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.